எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு வந்து லாஸ்ட்டா வந்து கட் ஆஃப் வீடியோ போட்ட அதுதான். அது கூட ரொம்ப நாள் கழிச்சு தான் நான் வந்து போட்டேன். எனக்கு டைம் வந்து அவ்வளவா கிடைக்கிறதில்ல. அதனால வந்து என்னால வீடியோவும் சரியா வந்து போட முடியல. இப்போ இந்த வீடியோல வந்து என்ன பார்க்க போறோம்னா, கடந்த 2024ல அம் வேக்கன்சி வந்து கம்மியா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு YouTubeலலாம் பேசியிருந்தோம். ப்ளஸ் வந்து ட்விட்டர்லலாம் வந்து ட்ரெண்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க நெறைய பேரு. ஸோ அதன்படி யூடியூப்ல நெறைய பேர் வந்து இந்த மாதிரி வந்து வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க வந்து இது பண்ணுங்க, நீங்க வீடியோ போட்டு எல்லாருக்குமே தெரிய வைங்க அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. அப்போ எல்லாருமே வந்து போட்டோம். நானும் வந்து போட்டேன். அப்போ கூட வந்து சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ நீங்க வந்து எக்ஸாம்ல கொஞ்சம் பார்டர்ல இருக்கிறீங்க. அதனால தான் நீங்க வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ண சொல்றீங்க. இதுவே நெக்ஸ்ட் இயர்க்குலாம் வந்து நீங்க வந்து பண்ணுவீங்களா? சப்போர்ட் பண்ணுவீங்களா? அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்பவுமே நான் வந்து சொல்லியிருந்தது தான். ஸோ வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற எல்லாருமே அது ஒரு நியாயப்படி வேக்கன்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சி வந்து கேட்குறாங்க. அவங்களோட சேஃப்டிக்காக வந்து யாரும் வந்து கேட்கல. இவ்வளோ வேக்கண்ட் ஏன்னா அரசு துறையில் இருக்கிறவங்களுக்குமே வந்து தெரியும் இந்த வேக்கன்சி அப்படின்றது வந்து பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு. காலி இடங்கள் அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி ஒரு வேலையை வந்து ஒருத்தர் ஒரு சீட்டை மட்டும் பார்க்குறது கிடையாது, 2-3 சீட்டை வந்து பார்க்குறாங்க. நிறைய ப்ரெஷர் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இருக்கும்போது வேக்கண்ட்டு அப்படின்றது வந்து இந்த வேக்கண்ட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே வந்து தெரியும். அதனால தான் வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ண வந்து சொல்கிறாங்க. ஸோ அதன் பட்சத்தில் தான் நானும் வந்து இப்போ வந்து நான் சொல்கிறேன். வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், எல்லாருக்கும் வந்து வேலை கிடைக்கணும். அதையும் தாண்டி நிறையா வேலைகள்லாம் வந்து பெண்டிங் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த அரசு துறையில். ஏன் அப்படின்னா ஆட்கள் வந்து அவ்வளோவா இல்லை. அதனால தான் இப்போ வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என் சார்பில் கேட்குறேன். படிக்கிறவங்க எப்படி என்ன கேட்பாங்க அப்படின்னா வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணால் நம்மளும் வேலைக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரியும் வந்து நினைப்பாங்க. ஸோ அதன்படியும் எல்லாத்தின்படியும் எல்லாருடைய நல்லதுக்காகவும் வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ண சொல்கிறதுல வந்து தப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சிலேருந்து வந்து வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 727 வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதா வந்து சொன்னாங்க. அதன்படி 727 வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதா வந்து சொன்னாங்க. மொத்தமாக 4662 காலி பணியிடங்கள் வந்து டோட்டலாக வந்து வருது. இது வந்து டைப்பிஸ்ட், ஸ்டெனோ எல்லாத்தையும் சேர்த்து வந்து வருது. ஆனால் ப்ரீவியஸ் இயர்லலாம் வந்து இந்த 4000 வேக்கன்சி அப்படின்றது வெறும் ஜேஏக்கு மட்டுமே உண்டான ஒரு வேக்கன்சியாக இருக்கும். மற்ற வேக்கன்சிலாம் வந்து டைப்பிஸ்ட் இன்க்ளூடிங் எல்லாம் வந்து வரும். இவங்க நிதியாண்டு இதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணி வந்து சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து டிஎன்பிஎஸ்சி நிதியாண்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டுலாம் ஃபாலோ பண்ணது கிடையாது. இந்த முறை மட்டும்தான் வேக்கன்சி லாஸ்ட் இயர் வந்து நாங்கள் ட்ரெண்ட் பண்ண சொல்லியிருந்தோம். அந்த டைமில் தான் இவங்க இப்படி ஒரு 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 ஃபார்முலாவே வந்து போடுறாங்க. இப்படி நீங்கள் வந்து கேட்குறீங்க வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ண சொல்லி கேட்குறீங்க. ஆனால் நிதி ஆண்டின்படி வந்து நாங்கள் வந்து ஒரு 3500 தான் வந்து நிரப்புவோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லி அதை மென்ஷன் பண்ணி வந்து லாஸ்ட் இயர் தான், கடந்த வருடம் தான் வந்து போட்டிருந்தாங்க. அதையே வந்து ஃபாலோ பண்ணி இந்த வருஷமும் அப்படி தான் வந்து போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக வந்து ஒரு இது வந்து சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா சொன்னதுபடி வந்து அதிகமாகவே இப்போதைக்கு காலி பணியிடங்கள் வந்து இருக்குது. இது மட்டும் இல்லாமல் வெளியிடப்பட்ட அந்த காலி பணியிடங்களோட எண்ணிக்கை கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்தோ இல்லை இன்னும் சில அந்த நிறுவனங்கள்லேருந்து வந்து அந்த வேக்கன்சி வந்து வந்துச்சுன்னா வந்துச்சுன்னா நாங்களும் வந்து அதிகரிப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பட் இப்போது நம்மளுக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் டிஓவியே வந்து விட்டுட்டாங்க. 700 சம்திங் வந்து விட்டாங்க இல்லையா? அதில் டிஓவியே வந்துடுச்சு. இதில் நிறைய பேருக்கு என்ன டவுட்னா டிஓவியே வந்துடுச்சு, அதாவது டிஸ்ட்ரிபியூட் ஆஃப் வேக்கன்சிஸ். அது வந்துச்சும் போது எப்படி வந்து இன்னும் வந்து வேக்கன்சி வந்து அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி அதிகரிக்கலாம். டிஎன்பிஎஸ்சி அதிகரிக்கணும்னு நினச்சா வந்து அதிகரிக்கலாம். இதை இவங்க என்ன பிளான் பண்ணி வந்து இந்த மாதிரி வந்து விட்டுருக்காங்க அப்படின்றது வந்து தெரியல. பட் 4600 அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியான காலி பணியிடங்கள். அது யாரை கேட்டாலும் வந்து தெரியும். 7000 விட்டாலுமே அதுவே ரொம்ப ரொம்ப கம்மி தான். எப்பவும் போல தான் வந்து கேட்குறது என்னென்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு 10,000 வேக்கன்சிஸாவது வந்து இருக்கணும். ஸோ அதன்படி இப்போது குரூப்பில் எல்லாம் வந்து சில பேர் வந்து ட்ரெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்தில் வந்து சில பேருக்கு வந்து சில முரண்பாடுகள் வந்து இருந்தது. எப்போவுமே வந்து கொஞ்சம் நம்ம வந்து ஒற்றுமையாக இருந்தால் தான் எதுவாக இருந்தாலும் வந்து ஜெயிக்க முடியும். என்னென்னா கொஸ்டின் பேப்பர் வந்து டஃப்பு, சில பல காரணங்கள்லாம் இருந்தது. மதுரையில் நடந்த விஷயங்கள். ஸோ இதுக்கெல்லாம் வந்து எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணணும் அப்படிலாம் வந்து சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. சில தரப்பினர் வந்து என்ன பண்ணாங்கன்னா இல்லை எக்ஸாமில் கேன்சல் பண்ணக்கூடாது, நாங்கள் வந்து நல்ல மார்க் எடுத்திருக்கோம், இப்படியெல்லாம் வந்து சொன்னாங்க. ஸோ எது எப்படியோ நல்ல மார்க் வந்து நான் நம்புங்க இது வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வேக்கன்சி வந்து இன்னும் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். இன்க்ரீஸ் ஆனால் தான் ஒரு 140+ போட்டவங்களுக்கு
வேலை கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். லைக் லாஸ்ட் இயர் வந்து சொன்ன மாதிரி ஒரு 165க்கு மேலே போட்டவங்கலாம் வந்து கொஞ்சம் ட்ரெண்ட் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொன்னது. ஸோ 160 165 போட்டவங்கலாம். ஸோ அதன்படி வந்து நிறைய பேர் வந்து ட்ரெண்ட் பண்ணாங்க. 160க்கு கீழே இருந்தவங்களுமே ஒரு சிலர் வந்து ட்ரெண்ட் பண்ணாங்க. ஸோ இப்போவும் வந்து நீங்கள் வந்து அந்த ட்ரெண்ட் பண்ணுற விஷயத்தை வந்து பண்ணுங்கள். இது எப்போ வந்து நடக்குது அப்படின்னா 3/10/2025, அதாவது நான் இன்னைக்கு வீடியோ போடுறேன்னா நாளைக்கு வந்து நடக்குது. 3ஆம் தேதி 10வது மாதம் அக்டோபர் மாதம் வந்து நடக்குது. காலையில் 10 மணிக்கு. என்ன ஹேஷ்டேக் வந்து ட்விட்டரில் யூஸ் பண்ணுறாங்கன்னா இன்க்ரீஸ் குரூப் 4 வேக்கன்சி 10K அப்படின்ற அந்த ஒரு ஹேஷ்டேக் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நாளைக்கு உங்களுக்காக ஒரு நாள் வந்து செலவு பண்ணுறதுல வந்து தப்பு இல்லை அப்படின்றது தான் நான் மென்ஷன் பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நானும் வந்து எவ்வளோ ட்வீட்ஸ் வந்து என்னால் போட முடியுமோ அவ்வளோ ட்வீட்ஸ் வந்து நான் போடுறேன். ஸோ நீங்களும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். காலி பணியிடங்களை 10,000 வந்து உயர்த்த கோரிக்கை வந்து வைக்கணும். அடுத்து வந்து நம்மளுக்கு குரூப் 4 எக்ஸாம் இருக்காதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் டிசம்பரில் அவங்க அறிவிப்பு வந்து வெளியிட்டாலும் அடுத்து வந்து எலெக்ஷன். ஸோ அந்த டைமில் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண முடியாது. அதுக்கடுத்து வந்து அவங்க கண்டக்ட் பண்ணாலும் ஒரு நவம்பர் டிசம்பரில் தான் வந்து வரும். ஸோ அந்த நவம்பர் டிசம்பரில் வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்க எக்ஸாம் வச்சு ஸோ கொஞ்சம் டிலே ஆகும். அதனால் இந்த தடவையே வந்து நம்மளுக்கு வந்து வேகன்சி இன்னும் வந்து உயர்த்தி கொடுக்கணும். அப்போ தான் 140க்கு மேலே போட்டவங்க, ஏன்னா 140க்கு மேலே போட்டவங்கலாம் நல்லா படிக்கலை அப்படின்னு சொல்லிட்டுலாம் கிடையாது, நல்லா தான் படிச்சிருக்காங்க. இந்த கொஸ்டின் பேப்பரை அந்த மாதிரி டஃபஸ்ட்டு கொஸ்டின், இந்த கொஸ்டினில் 150+ போட்டவங்கலாம் வந்து ஜீனியஸ், அவங்க ரொம்ப நல்லா படித்தவங்க, நல்லா தரவு பண்ணவங்க அப்படின்லாம் வந்து கிடையாது. 140+ போட்டவங்களுமே நல்லா படித்தவங்க தான். ஈவன் 135 போட்டவங்க கூட வந்து ரொம்ப ரொம்ப நல்லா படித்தவங்க தான். இந்த ஒரு கொஸ்டினில் வந்து இவ்வளோ தான் வந்து போட முடியுது அப்படின்னா அவங்க என்ன பண்ண முடியும்? ஸோ அதற்கு ஏற்ற வேக்கன்சி வந்து அதிகரிக்கணும். இப்போ 4600 வேக்கன்சி வந்து இருக்குது அப்படின்னா ஒரு 150 ஒரு 148 அந்த ரேஞ்சில் வந்து போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதுக்கு கீழே இருக்கிறவங்கலாம் நல்லா படிக்கலை அப்படின்னு சொல்லிட முடியுமா? ஸோ வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த டைம் வந்து ஒரே மார்க்கில் வந்து நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண வந்து முடியாது. ஏன்னா இந்த கொஸ்டினோட தரம் வந்து அப்படி. ஏன்னா 150க்கு மேலேயே போகும்போது ஒரு மார்க்கில் வந்து 500 பேர் 1000 பேர் இருப்பாங்க அப்படின்லாம் வந்து கிடையாது. அது லாஸ்ட் எக்ஸாமோட வந்து முடிஞ்சிருச்சு. இந்த டைமுமே வந்து 150க்கு மேலே அடித்தவங்களில் ஒரு கொஸ்டினில் வந்து 1000 பேர் இருப்பாங்க 500 பேர் இருப்பாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஈவன் 145க்கு மேலேயே 500 பேர் 1000 பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட முடியாது. அதுக்கு கம்மியாக ஆகும்போது தான் ஒரு மார்க்கில் வந்து ஒரு கொஸ்டினில் வந்து 500 பேர் 1000 பேர் வந்து இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. லைக் வந்து 140 141 142 இந்த ஸ்கோரில் தான் 500 பேர் 1000 பேர் வந்து இருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு வந்து நம்பிக்கை இருந்தது அப்படின்னா, நம்பிக்கை இருந்ததுன்னா மட்டும் கிடையாது, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து ஹெல்ப் வந்து பண்ணணும். நம்ம வந்து பாஸ் ஆகலைனாலும் பரவாயில்ல, மற்றவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இந்த வீடியோ நான் வந்து போடுறேன். ஸோ நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்வீட் வந்து போடுங்க. உங்களால் ஒரு ட்வீட் தான் போட முடியுது அப்படின்னாலும் போடுங்க. ஏன்னா நீங்கள் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி வந்து அந்த டைம் ஒரு 5 நிமிஷம் இதுக்காக ஒதுக்குறீங்கனாலும் அது வந்து ரொம்ப ஒரு வேல்யூபிளான டைம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ அதனால் வந்து உங்களோட ஆதரவை வந்து நாளைக்கு காலை 10 மணிக்கு தெரிவிங்க. 3/10/2025 அந்த டைமில் வந்து நீங்கள் உங்களோட ஆதரவை வந்து தெரிவிங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வேக்கன்சி காலி பணியிடங்கள் வந்து இன்னும் அதிகரிக்கணும். நல்ல படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து வேலை வந்து கிடைக்கணும். ஓகே, தேங்க்யூ. நான் வேற ஒரு தகவலோடு சந்திக்கிறேன். நன்றி.